ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அமர் மாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜால் வீணாக போன எல்இடி லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி இந்த லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட் வந்து ஒரு ஹை வோல்டேஜால் பிளாஸ்ட் ஆகி இந்த லைட் அதுக்கப்புறம் எரியாமலே போயிடுச்சு. இப்போ இந்த லைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன காம்பனண்ட்லாம் போயிருக்குன்னு பார்த்து அதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த லைட்டை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இது மாதிரி லைட்லாம் வந்து ஹை வோல்டேஜால் பிளாஸ்ட் ஆயிருந்ததுன்னா நீங்களே உங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அது என்னென்ன காம்பனண்ட்ஸ்லாம் போயிருக்குன்றதை இந்த போர்டில் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்க்ரூ வரும், அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த சர்க்யூட் வந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன காம்பனண்ட்லாம் போயிருக்கு இப்போ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரிஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகிருக்கு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு காம்பனண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டில் வந்து போயிருக்கு. இந்த வேரிஸ்டருடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஹை வோல்டேஜ்லாம் வந்துன்னா நம்மளுக்கு மற்ற காம்பனண்ட்ஸ்லாம் அந்த போர்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து இந்த வேரிஸ்டர் வந்து பிரேக் ஆகிடும். அதுதான் வந்து இது வந்து பிரேக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை வந்து டீசால்டரிங் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை ரெண்டு காம்பனண்ட்டையும் நம்ம மாற்றினாலே இந்த லைட் வந்து நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். மீதி இந்த எல்இடிலாம் வந்து நம்மளுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். லைட் எப்பயுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த போர்டில் இருக்க இந்த ரெண்டு காம்பனண்ட் தான் வந்து நம்மளுக்கு போயிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து புதுசு வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேரிஸ்டரை நம்ம வந்து இருந்த இடத்துல வந்து நம்ம சால்டரிங் பண்ணிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெசிஸ்டரையும் நம்ம வந்து பக்காவாக பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு லைட் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய ரெசிஸ்டர் வந்து நான் டீசால்டரிங் பண்ணி எடுத்துட்டேன். பழைய ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா எப்படி பிளாஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து புது ரெசிஸ்டரு. இப்போ இதை நம்ம அதே இடத்துல வச்சு அதனுடைய கலரில் வந்து அதேமாரியே நம்ம அதில் வச்சு நம்ம வந்து சால்டரிங் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதையும் வந்து நான் வந்து சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ சால்டரிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட்டை வந்து நம்ம ஹோல்டரில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டை செக் பண்ணி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஹோல்டர் இல்லை, அதனால் நம்ம வீட்டிலே வந்து சீலிங்கில் இருக்க ஹோல்டர்லேயே நம்ம போட்டு இப்போ நம்ம சுவிட்ச் போட்டு நம்ம செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டு மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை வந்து நான் திரும்ப காட்டுறேன் பாருங்கள். அதே போர்டு தான். அந்த ரெண்டு காம்பனண்ட் நம்ம வந்து இப்போ நம்ம மாற்றிருக்கோம். இப்போ நம்ம சுவிட்ச் போட்டு இப்போ இந்த லைட்டு வந்து எரியுதா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்இடிலாம் அதில் வந்து நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து சுவிட்ச் போட்டு காட்டுறேன். இப்போ லைட் எரியுதா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் இப்போ வந்து நான் சுவிட்ச் போட்டேன். இப்போ நம்மளுக்கு லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடியுமே நம்மளுக்கு வந்து பக்காவாக எரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காம்பனண்ட் தான். இப்போ உங்கள் வீட்லேயும் இது மாதிரி லைட்லாம் இருந்துச்சுன்னா ஹை வோல்டேஜில் ஃபியூஸ் போயிருந்ததுன்னா நீங்களும் அதை வந்து தூக்கி போட்டுறாமல் இது மாதிரி ஓப்பன் பண்ணி அது உள்ள என்ன காம்பனண்ட் போயிருக்குன்னு பார்த்து அந்த காம்பனண்ட் வந்து கடையில் சீப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். அதை வாங்கி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த லைட்டை வந்து திரும்ப வந்து ரீயூஸ் பண்ண ரெடி ஆகிடும். அது இன்னும் ரொம்ப நாளைக்கு வரும் நீங்கள் புது லைட் வாங்குறதோட. இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ண தேவையில்ல. அப்படி எதாவது ட்ரை பண்ணுற மாதிரி பெரியவங்களை கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து நம்மளுக்கு ரீயூஸ் பண்ண வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ரீஅசெம்பிள் பண்ணி இந்த லைட்டை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து போடுவோம். ஓகே, ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.